அமாவாசை மயான கொள்ளை வரலாறு. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அமாவாசையன்று அனைத்து அங்காளம்மன் கோயிலிலும் மயான கொள்ளையானது நடைபெறுகிறது. அம்பிகை பிரம்ம கபாலத்திற்காக சூறையிட்டதால் மாசி அமாவாசை என்று மயானத்தில் இன்றும் சூறையிடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அன்னை அனைத்து பேய் பிசாசுகளுக்கும் அன்று உணவை சூறையிடுகிறாள் என்பது ஐதீகம். அதை உண்டு அவற்றால் தன் மக்களுக்கு எவ்வித தீங்கும் வரக்கூடாது என்பதற்காக சூறை இடப்படுகிறது. பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க பரமேஸ்வரன் பிரம்மாவின் 5வது தலையை வெட்டினார். இதனால் பிரம்மஹத்தி தோஷம் அவரை பற்றி கொண்டது. பிரம்மனின் 5வது தலை சிவனின் கரத்தில் பிரம்ம கபாலமாக ஒட்டிக்கொண்டது. சரஸ்வதி தேவியின் சாபத்தால் சிவன் பிச்சாடன வடிவம் கொண்டு அலைந்தார். பார்வதியும் சிவனின்றி அகோர ரூபம் கொண்டு ஆவேசமாக சுற்றித் திரிந்தார். இறுதியில் அன்னை மயான பூமியிலே ஒரு புற்றினுள்ளே பாம்புருவில் வாழ்ந்து வந்தாள். சிவன் பிச்சை எடுக்கும் உணவு அனைத்தையும் அந்த பிரம்ம கபாலம் உண்டு பசியோடு சக்தியற்று அலைய வைத்தது. இறுதியில் பரமேஸ்வரி வாழ்ந்து வந்த மயான பூமிக்கு வந்து சேர்ந்தார். மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி உமையவள் புற்றிலிருந்து வெளியேறி பெண்ணூறு கொண்டு சிவனுக்கு உணவு சமைத்தாள். பிச்சை எடுக்க ஈசன் வந்ததும் அன்னபூரணியான அன்னை அவள் சமைத்த உணவை 3 கவளங்களாக்கி கபாலத்தில் இடத் துவங்கினாள். முதல் கவளமிட்டதும் கபாலம் உண்டது. 2வது கவளமிட்டதும் கபாலமே உண்டது. உணவின் ருசியில் மயங்கியது. 3வது கவளத்தை அன்னை கபாலத்தில் இடாமல் சூறையாக வீசினாள். அதை உண்ண கபாலம் கீழே இறங்கியது. ஆவேச வடிவம் கொண்டு அன்னை கீழே இறங்கிய கபாலத்தை காலில் மிதித்து சுக்கு நூறாக்கினாள். அங்காளியாக மயான பூமியில் ஆவேச நடனம் புரிந்தாள். அவளை சாந்தப்படுத்தவே முடியவில்லை. அங்காளி ஆடிய ஆட்டத்தில் அகிலமே அதிர்ந்து அஞ்சின. அன்னை பார்த்த அனைத்தும் அவள் கோப பார்வையில் பட்டு அழித்தன. தேவர்களும் பயந்து நடுங்கினர். போர்க்கோலம் பூண்டு தேரில் ஏறி பயணித்தாள். அம்பிகையை சாந்தப்படுத்த தேரின் அச்சாணியை மகாவிஷ்ணு முறியச் செய்தார். தேர் உடைந்து அன்னை கீழே மல்லார்ந்தாள். மகாவிஷ்ணு தனது தங்கையை தனது சக்தியால் அப்படியே கட்டுப்படுத்தினார். அம்பிகையும் ஆவேசம் தணிந்து 4 திருக்கரத்துடன் சூலம், கத்தி, உடுக்கை, கபாலத்துடன் எழுந்து அமர்ந்தாள். அங்கேயே அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமம் கொண்டு காட்சி கொடுத்தாள். அதுவே மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலாகும்.